வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தையட்டி விகாரையை நிலைநிறுத்த அனுமதிக்க முடியாது, எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். தையட்டி காணிகளை விடுவிக்கும் நோக்கில் அரசாங்கம் செயற்படுவதாக தெரியவில்லை, செல்வராசா கஜேந்திரன். திருவண்ணாமலையில் தியாகத்தாய் அன்னி பூபதியின் ஊர்தி மக்கள் அஞ்சலிக்காக. வெடுக்கினாரிமலை குறித்து அமைச்சர் கருத்துக்கு கடும் எதிர்ப்பு. கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை. இலங்கையில் பெரும் சோகம், தந்தையை காப்பாற்றச் சென்று பலியான 3 மகன்கள். மட்டக்களப்பு பாரடைந்த கிணறு விவகாரம், நீதிமன்றின் உத்தரவு. யாழில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் துஷ்பிரயோகம், போலீசார் தீவிர விசாரணை. அதிக வேகத்தால் கோர விபத்து, மாணவர்கள் படுகாயம். முன்னாள் எம்பி சந்தன கத்ரி ஆராய்ச்சி அதிரடியாக கைது. இலங்கையில் காவு வாங்கும் விபத்துக்கள், 5 நாட்களில் 44 பேர் உயிரிழப்பு. ஹார்முஸ் நீரிணையில் உள்ள அமெரிக்க கப்பல்கள் மூழ்கடிக்கப்படும், எச்சரிக்கை மீறார். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரையை நிலைநிறுத்தும் எந்தவொரு முயற்சியினையும் அனுமதிக்கப் போவதில்லை என்று ஒருமித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தையிட்டி பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள விகாரை அமைக்கப்பட்ட பூர்வீக நிலங்களை விடுவிப்பது தொடர்பில் அரசாங்கத்தின் மறைமுக திட்டங்களை முறியடிப்பது குறித்து தீர்மானிக்கும் விசேட கலந்துரையாடல் நேற்று யாழ் தந்தை செல்வ அரங்கில் நடைபெற்ற போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டது. தையிட்டி நில உரிமையாளர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள முக்கிய அரசியல் தலைவர்கள், சட்டத்திறனிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தமது நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தினர். அமைச்சர் வழங்கிய வாக்குறுதி கடந்த சனிக்கிழமை குறிப்பாக கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரவால் தையிட்டி பகுதியில் உள்ள காணிகள் அளவீடு செய்யப்பட்டு விடுவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட போதிலும் விகாரை அமைந்துள்ள காணி தொடர்பில் நிலவும் மௌனம் மக்கள் மத்தியில் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒருபுறம் நில விடுவிப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் அதேவேளை மறுபுறம் இந்த சட்டவிரோத விகாரையை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்வதற்கான முயற்சிகள் திரைமறைவில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூட்டத்தின் போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தையிட்டி விகாரை பிரச்சினை சர்வதேச நாடுகளால் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகிறது. எதிர்வரும் நாட்களில் அமைச்சர்கள் குழு வெளிநாட்டுக்கு செல்ல உள்ளது. அதனால் வெளிநாடு செல்வதற்கு முன்னர் தையிட்டி பிரச்சனையை தீர்ப்பது போல காட்டிக்கொள்வதற்காக அவசரமாக காணியின் உரிமையாளர்கள் குறிப்பாக அவர்களோடு கலந்துரையாடப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நேற்று இடம்பெற்ற தையிட்டி அடுத்தது என்ன என்ற தலைப்பில் தையிட்டி காணி உரிமையாளர்களுக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். தையிட்டி விகாரையின் பெயர் பலகையில் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் கட்டப்பட்டு அவர்களால் பராமரிக்கப்படுகின்ற விகாரை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விகாரை பாதுகாப்பு அமைச்சுக்கு சொந்தமானதா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தையிட்டி விகாரை பிரச்சினை சர்வதேச நாடுகளால் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகிறது. எனவே அண்மையில் வருகை தந்த ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி தையிட்டி விகாரை பிரச்சினை தொடர்பாக எங்களுடன் கலந்துரையாடியிருந்தார். அந்த விகாரை பிரச்சினை தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து அவதானித்து வருகின்றோம் என்றும் எங்களிடம் தெரிவித்தார். தையிட்டி விவகாரம் தொடர்பில் உலக நாடுகளால் இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு வருகிறது. எதிர்வரும் நாட்களில் அமைச்சர்கள் குழு ஒன்று வெளிநாட்டுக்கு செல்ல உள்ளது. அதனால் வெளிநாடு செல்வதற்கு முன்னர் தையிட்டி பிரச்சனையை தீர்ப்பது போல காட்டிக்கொள்வதற்காக அவசரமாக காணி உரிமையாளர்களோடு கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் அன்னை பூபதியின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. 38ஆம் ஆண்டின் 28ஆம் நாள் நினைவு நாள் என்றாகும். அன்னையின் திருவுருவம் தாங்கிய ஊர்தி பொதுமக்களின் வணக்கத்துக்காக இன்று திருகோணமலையின் பல பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஊர்தி தாயகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வணக்க நிகழ்வுக்காக சென்று இறுதியாக அன்னை தனது உயிரை தியாகம் செய்து உறங்கிக் கொண்டிருக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவரின் நினைவு சதக்கத்தை சென்றடையும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். சைவர்களுக்குரிய வழிபாட்டு தலமான வெடுக்குநாரி மலையை பௌத்த இடம் என்று தெரிவித்து வர்த்தமானி வெளியிடப்பட உள்ளதாக பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி நாடாளுமன்றில் ஆற்றிய உரையை தாம் கண்டிப்பதாக கிழக்கு மாகாண சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒன்றியம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. வெடுக்குநாரி மலை தொடர்பாக பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி கடந்த 9ஆம் தேதி நாடாளுமன்றம் உரையாற்றும் போது வவுனியா வெடுக்குநாரி மலையில் காணப்படும் தடயங்கள் அனைத்து பௌத்தத்துக்குரியது என்று தெரிவித்தது மட்டுமன்றி விரைவில் வர்த்தமானி வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். அமைச்சர் வெளியிட்ட இந்த கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடும் மின்னல் தாக்கம் நிலவுகின்ற வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என்று அந்த திணைக்களம் கூறியுள்ளது. மேல் மாகாணம், சப்ரகம மாகாணம், மத்திய மாகாணம், மூவா மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் மாலை 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளதாக தெரிய வருகிறது. திருகோணமலையில் புத்தாண்டு தினத்தில் நீராடச் சென்றபோது தந்தையின் உயிரை காப்பாற்றச் சென்ற 3 மகன்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் சோமாவதிய வனப்பகுதிக்குட்பட்ட மகாவலி ஆற்றில் ஏப்ரல் 14ஆம் தேதி மாலை இடம்பெற்றது. மகாவலி ஆற்றின் வெறிகல் பாலத்துக்கு அருகில் புத்தாண்டு நீராடச் சென்றிருந்த வேளை நீரில் மூழ்கிய 3 சடலங்கள் நேற்று பிற்பகல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தந்தை மற்றும் அவரின் 4 மகன்கள் புத்தாண்டு தினத்தில் பிற்பகல் ஆற்றில் நீராடச் சென்றபோது தந்தை நீரில் மூழ்கியிருந்தார். இந்நிலையில் தந்தையை காப்பாற்ற அவரின் 4 மகன்களும் ஆற்றின் ஆழத்துக்கு சென்றபோது தந்தையும் ஒரு மகனும் உயிர் தப்பிய நிலையில் மற்றைய 3 மகன்களும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பெண்கள் கடத்தல் மற்றும் கொலை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் இந்த வழக்கில் தொடர்புடைய நகைக்கடை உரிமையாளர்கள் 2 பிணையில் விடுவிக்கப்பட்டனர். பிணையில் விடுவிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இன்று நீதிமன்றத்துக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட போதிலும் சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்சினி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதாக தெரிய வருகிறது. அத்துடன் இந்த வழக்கில் தொடர்புடைய நகைக்கடை உரிமையாளர்கள் 2 பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை இன்று நீதிமன்றத்துக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட போதிலும் சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தெரிய வருகிறது. சந்தேக நபர்களிடமிருந்து நகைகளை கொள்வனவு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட 2 நகைக்கடை உரிமையாளர்களையும் பிணையில் விடுதலை செய்ய நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் 38 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டார். மூளாய் வீரம் பகுதியைச் சேர்ந்த 11 வயதுடைய குறித்த சிறுமியை அவரின் வீட்டின் அருகே வசிக்கும் நபர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் பெற்றோர் முறைப்பாடு செய்ததை அடுத்து வட்டுக்கோட்டை போலீசார் குறித்த நபரை கைது செய்தனர். அதேவேளை சிறுமியை மருத்துவ பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் போலீசார் அனுமதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவர்கள் 2 காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து மட்டக்களப்பு கல்முனை பழைய வீதியின் நாவல்குடா ஆலயத்துக்கு அருகில் இடம்பெற்றது. நாவல்குடாவின் உட்புற வீதிக்கு அருகாமையில் அதிவேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கட்டடம் ஒன்றின் சுவரில் மோதி இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. காயமடைந்த மாணவர்கள் 2 காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன கத்திரியாராட்சி வசம் ஆயுதங்கள் இருப்பதாக கொழும்பு குற்றப்பிரிவினரால் எஸ்பவி நீதிமன்றில் அறிக்கையை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து பெறப்பட்ட சோதனை பிடியாணையின் அடிப்படையில் இன்று அவரின் வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்டது. இதன்போது 221 T56 ரக தோட்டாக்கள், 2 T56 ரக மெகசின்கள், 7.2 ரக தோட்டாக்கள், 31.0.2 ரக தோட்டாக்கள், 103 மற்றும் ஒரு கைக்குண்டு என்பவற்றை விசாரணை அதிகாரிகள் கைப்பற்றிய அடிப்படையில் சந்தன கத்திரியாராட்சி கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 10 முதல் 15 வரையான காலப்பகுதிகள் நாடு முழுவதும் பதிவான 42 வீதி விபத்துகளில் சிக்கி 44 பேர் உயிரிழந்தனர். சித்திரை புத்தாண்டு தினங்களான ஏப்ரல் 13, 14, 15 ஆகிய 3 தினங்களில் மாத்திரம் 19 வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளதோடு அந்த விபத்துக்களில் 19 பேர் உயிரிழந்ததாக போலீஸ் போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதீர குறிப்பிட்டுள்ளார். வாகன வகைகளின் அடிப்படையில் விபத்துக்களை பகுப்பாய்வு செய்ததில் அதிகபட்சம் 16 மோட்டார் சைக்கிள்கள் விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இனி சர்வதேச செய்திகள். ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயன்றால் அங்கிருக்கும் அமெரிக்க போர்க்கப்பல்களை ஈரான் ஏவுகணைகள் தாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதனுடைய தலைவர் முஷபா கமேனி, இராணுவ ஆலோசகர் மொக்சைன் ஜெராய்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானால் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக மேற்கொள்ளப்படும் கப்பல் போக்குவரத்து முடக்கப்பட்டதைத் தொடர்ந்து அமெரிக்கா தற்போது அந்த பகுதியில் கடற்படை முற்றுகையை நடைமுறைப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஈரான் அரசு தொலைக்காட்சி ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட மொக்சைன் ரிசாய் ட்ரம் ஹோர்முஸ் நீரிணையின் காவல்துறையாக மாற விரும்புவதாக தெரிவித்தார். இது உண்மையில் உங்கள் வேலையா? அமெரிக்கா போன்ற ஒரு வலிமையான இராணுவத்தின் வேலை இதுதானா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.